கல்யாணம் பண்ணிட்ட பொண்ணையும் பாத்துக்கணும், பையனையும் பாத்துக்கணும், குழந்தைகளை பாத்துக்கிட்டு, அவங்க ஸ்கூல் செலவு பாத்துக்கிட்டு, அம்மா பாத்துக்கணும், அப்பாவையும் பாத்துக்கணும், அவங்க ஹாஸ்பிட்டல் செலவையும் பாத்துக்கணும், அவங்களுக்கு சாப்பாடும் போடணும், அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அவங்களுக்கான மாற்று மருந்துகள் வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் அவங்க செய்யணும். வணக்கம். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நம்மள மோட்டிவேட் பண்றேன்ற பேர்ல இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது நம்ம அப்பா அம்மாவா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய மாமனார் மாமியாரா இருக்கலாம், இல்ல நம்மளோட ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய வெல்விஷர் என்ற பேர்ல யாராவது இருக்கலாம். ஆனா இந்த மோட்டிவேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல நம்மள வெறுப்பு தட்டிடும். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா லைஃப் புரிஞ்சுக்கோங்க. 22 வயசுல நீ கார் வாங்கு, வீடு வாங்கு, இடம் வாங்கு, கார் வாங்கு, வீடு வாங்கு, இடம் வாங்கு, அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான். உன்னுடைய அப்பா 60 வயசு சம்பாதிச்சது நம்ம மாப்பிள்ள பையன் வெறும் 20 வயசுல 22 வயசுல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. பெத்தவங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்க. என்னத்த பண்ணுவான் அந்த பையன்? அவன் படிச்சது இன்ஜினியரிங், 7000 ரூபாய் சம்பளத்துக்கு கூப்பிடுறாங்க. அதாவது மிடில் கிளாஸ். நீங்க தாங்க பெரிய பிரச்சனை, சாப கேடு. அவனும் நம்ம அப்பா அம்மாவை காப்பாத்திடலாம், லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு சொல்லி ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறான். முடிய மாட்டேங்குது, அவனுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவன் போக கூடாதுன்னு இல்ல, அவன் என்ன பண்ணுவான் பாவம். ஒரு தொழில் கத்துக்கலான்னு போனா அங்க போனா ஏமாத்துறான், வேலைக்கும் சேர்த்துக்க மாட்டான், போற இடத்துல சம்பளம் இல்ல. சொந்தக்காரங்க இருக்கான் பாருங்க, அவன் வந்து கேட்பான் என்ன சம்பளம் அப்படின்னு கேட்பான். அது கேவலமா இருக்கும் அந்த சம்பளத்தை பத்தி நம்ம சொல்றதுக்கு. 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ளதான் அவன் லைஃபே கத்துப்பான். இதுக்குள்ளதான் அவன் ஃபெயிலியர்ஸ் பார்ப்பான், இதுக்குள்ளேயே அவன் சக்சஸும் பார்ப்பான். எதுவுமே இல்லாம புஷ் பண்ணி முரட்டுத்தனமா அவனை டார்ச்சர் பண்ணி வெறுத்து போய் அவனுடைய ஆசை எல்லாம் நிறைவேற்ற முடியாம டிப்ரெஷனுக்கு போயிட்டான். ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி கடைசியில தான் தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறதுன்ற மாதிரி போறான். படிப்பு முடிச்சுட்டு வந்த உடனே ஹை லெவலான ஒரு பொசிஷனுக்கு போகணும், ஹையர் ஆபீசர் ஆகணும், அதிகபட்சமான சம்பளம் சம்பாதிக்கணும். எதனால? ஏங்க கல்யாணம் பண்ணிட்டு வரணும்னா ஒரு நல்ல பொசிஷன் இருக்கணும், நீ நல்ல சம்பளத்துக்கு தான் நல்ல பொண்ணு கிடைக்கும். ஏன் இவ்வளவு ஃபோர்ஸ் பண்றீங்க? அந்த 20ல இருந்து 30 வயசுக்குள்ளதாங்க அவன் லைஃபையே கத்துப்பான். அதுக்குள்ளதான் அவன் விழுந்து வாரி அடிச்சு புடிச்சு சந்தோஷம், துக்கம், சோகம் எல்லாமே எல்லா விதமான விஷயங்களுமே கத்துக்கிறதுக்கே 10 வருஷம் எடுத்துக்கிதுங்க ஒரு பையனுக்கு. அந்த 10 வருஷம்ன்றது வீணடிச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. அதாவது 30 வருஷத்துக்கு அப்புறம் 10 வருஷத்தை நீ வீணடிச்சிட்ட. இப்ப 30 வயசுல வந்து நீ என்ன பண்ணிட போற? நீ 40 வயசு நோக்கி போயிட்டு இருக்க. இன்னும் இந்த 10 வருஷம் தான். இந்த 10 வருஷத்துல நீ என்ன சம்பாதிச்சிட போற? உன் சம்பளம் என்ன? எப்படி நீ லைஃப் ரன் பண்ண போற? இப்ப 30 வயசு ஆயிடுச்சு, உனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு வரும், உனக்கு குழந்தை பிறக்கும், அதை படிக்க வைக்கணும், அந்த பொண்ணையும் காப்பாத்தணும், அந்த குழந்தையும் காப்பாத்தணும். இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து அவன் தலையில வைப்பீங்க. அவனுக்கு 30 வயசு ஆகும்போது அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் வயசாயிடும். அப்போ அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. அப்போ அவன் என்ன பண்ணும்? கல்யாணம் பண்ணிட்ட பொண்ணையும் பாத்துக்கணும், பையனையும் பாத்துக்கணும், குழந்தைகளை பாத்துக்கிட்டு, அவங்க ஸ்கூல் செலவு பாத்துக்கிட்டு, அம்மா பாத்துக்கணும், அப்பாவையும் பாத்துக்கணும், அவங்க ஹாஸ்பிட்டல் செலவையும் பாத்துக்கணும், அவங்களுக்கு சாப்பாடும் போடணும், அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அவங்களுக்கான மாற்று மருந்துகள் வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் அவன் செய்யணும். இதுக்கு நடுவுல பொண்டாட்டி ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கணும். அவ திடீர்னு ஒரு ட்ரெஸ் கேட்டா அது வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுக்கலன்னா மூஞ்சி சொல்லிப்பா. குழந்தை ஏதாச்சும் ஆசைப்பட்டுச்சுன்னா அந்த குழந்தைக்கு உடனே அந்த பொம்மை வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுக்கணும், அவன் அழுக ஆரம்பிச்சிருவான். அவன் என்ன பண்ணுவான்? அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூ வரும், அவனை பார்க்கணும். பொண்டாட்டிக்கு ஹெல்த் இஷ்யூ 40 இயர்ஸ் ஆகும் நெருங்கும் போது அவனுக்கு ஹெல்த் இஷ்யூ வர ஆரம்பிச்சிடும். அம்மாவை பாப்பானா, அப்பாவை பாப்பானா, பொண்டாட்டிய பாப்பானா, குழந்தைய பாப்பானா, இல்ல அவனோட ஹெல்த்த பாப்பானா, இல்ல அவன் வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்கான அந்த ஆபீஸ் அவங்க கிட்ட போயிட்டு கால்ல விழுவானா. பிக்கல் பிடுங்கல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த பையனை வந்து இறுக்கி பிடிச்சு மண்டையோ கொடையும். என்ன பண்றது ஏது பண்றது? ஒரு நாள் லீவ் போட்டு ஆபீஸ்ல பிரச்சனை, லீவு போலன்னா வீட்டுல பிரச்சனை. என்னதான் பண்ணுவாங்க அந்த பையன்? கொஞ்சம் யோசிங்க, புரிஞ்சுக்கோங்க. உடனே சம்பாதிச்சு உடனே செட்டில் ஆகிறதுக்கு இது வந்து மேஜிக் இல்ல. இப்படி பண்றதுக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்கன்றதை யோசிங்க. ஆஸ் எ பேரண்ட்ஸ் நீங்கள் கோடிக்கணக்கா செலவு பண்ணி அவனை ஒரு MBBS படிக்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் படிப்பு வரல, மெரிட்ல பாஸ் ஆகல, சரி ஓகே, உங்ககிட்ட காசு இருக்கு, கோடிக்கணக்கில் 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் போட்டு அவனுக்கு MBBSஓ ஏதோ MBO படிக்க வைக்கிறீங்க. அவன் படிச்சு வெளியே வரான், அப்பா கொடுத்த காசுல தெம்புல தைரியத்துல வெளியே வரான். அவனுக்கு ஒரு காரு வாங்கி கொடுத்துட்டீங்க, கிளினிக்கும் வச்சு கொடுத்துட்டீங்க. சோ லைஃப் வெரி ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி ஆக்கிட்டீங்க உங்க பேரண்ட்ஸே உங்களோட பையனோட லைஃப. இப்போ அவன் வந்து சம்பாதிக்கிறது அவனுக்கு மட்டும்தான். சோ அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ வெல்த்
அதாவது காசு பணம் எல்லாமே இருக்கிற ஒரு குடும்பத்துல ஒரு பையன் பிறந்தானா he is the luckiest person in the world. எதுவுமே இல்லாம ஒரு மிடில் கிளாஸ்ல ஒரு பையன் பிறந்தானா he is the most unluckiest person in this world. லக்கியே கிடையாது அவன். லக்குன்றதே அந்த அந்த அவன் வாழ்க்கையில இல்லவே இல்லை, அவன் கிடையவே கிடையாது. அவன் எதில எழுதப்படாத ஒரு விஷயம் லக்கு. போராட்டம் 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 போராட்டம். சின்ன வயசுல இருந்தே அவன் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பான். அம்மா அப்பா பட்ட கஷ்டத்தை தான் அவன் பார்த்து வளர்ந்துருப்பான். அதுக்கப்புறமும் அவங்க கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு சின்ன காசு வச்சு அவங்களுக்கு ஒரு சின்ன டிகிரியை வாங்கி கொடுக்கறதுக்கு மட்டும் தான் அவங்களால முடிஞ்சிருக்கும். அந்த டிகிரி அவனுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த டிகிரியை வச்சுட்டு அவன் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும். கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பங்களா வாங்கணும், எல்லாத்தையும் அவன் தலையில தூக்கி போடுறது. அவன் சம்பளம் எவ்வளவு இருக்கும்? முக்கி முக்கி முட்டி மோதி 25ல இருந்து 30 தான் அவன் சம்பளமா இருக்கும். அதாவது 10 வருஷம் 30 வயசுல 30-35 வயசுல அவனோட சம்பளமே 30-35 கிட்ட தான் இருக்கும். 30 தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இதுல சொந்த வீடு வாங்கி வச்சிருக்க மாட்டாங்க. சொந்த வீட்டுக்குன்னு இல்லைன்னா அவன் ஒரு 15,000 ரூபாய் வாடகை கொடுக்கணும். வீடு சொந்தக்காரங்க வருவாங்க, தங்குவாங்க, அவங்களுக்கு ஒரு செலவாகும். அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், எல்லா செலவுகளும் அவனுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பையனோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். 40 வயசுல டோட்டலி அவன் உடம்பு மைண்ட் எல்லாமே ஜீரோ. 40 வயசுல அவன் ஜீரோ. உடம்பு ரீதியாவும் மனசு ரீதியாவும் மைண்ட் எல்லாமே ஜீரோ. என்ன பண்ண போற? ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு நடுக்கம். 40 ஆயிடுச்சா, அடுத்த நான் என்ன பண்ண போறேன்? 50 நெருங்கி போயிட்டு இருக்கேன். அப்போ இந்த 10 வருஷம் தான் எனக்கு லாஸ்ட் சான்ஸ். இந்த 40 to 50ன்றது லாஸ்ட் சான்ஸ். ஆனா உடம்பு ஒத்துழைக்கல. 10 மணி 10:30 மணிக்கெல்லாம் தூக்கம் வந்துடுது. காலையில சீக்கிரமா எழுந்திரிக்க முடியல. உடம்பு டயர்ட் ஆகுது. கொஞ்சம் ஸ்பீடா நடந்தா மூச்சு வாங்குது. வண்டியில கொஞ்சம் தூரம் போனா முதுகு இடுப்பு மொத்தம் பிடிச்சி அமுக்குது, இழுக்குது. இதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால், பிபி 1 by 1 வரும். அதுக்கான டேப்லெட்ஸ் வாங்கணும், அது மாத்திரைகள் போடணும், வயிறு பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் வருங்க 40 வயசுக்கு அப்புறம். அவன் மாத்திரைகளை போட்டுட்டு சாப்பாடு கம்மி பண்ணிட்டு, ஒரு 40 வயசு ஆகுதுன்னா மாத்திரையை போட ஆரம்பிச்சுன்னா சாப்பாடு குறைக்க சொல்லிடுவாங்க டாக்டர்ஸ் எல்லாம். சாப்பாடு கம்மி பண்ணுங்க, அப்பதான் உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கும்னு சொல்லிடுவாங்க. சாப்பாடை குறைச்சிருவான். சாப்பாடை குறைச்ச உடனே அன்ஹெல்த்தி ஆயிடுவான். அவனுக்கே அவன் மேல ஒரு கான்பிடன்ட் இருக்காது. என்னடா இது கொஞ்சம் நடந்தாலும் நமக்குளால முடியலையே, என்னடா இது கொஞ்சம் வெயிலையும் போக முடியலையே, கொஞ்சம் மழையில பட்டாலும் உடம்பு பிரச்சனை பண்ணு, அன்ஹெல்த்தியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவ்வளவுதான். அது 40 to 50ன்றது அன்ஹெல்த்தி லைஃப் அவனுக்கு. ஏன்னா இந்த 20ல இருந்து 30, 30ல இருந்து 40, இந்த 20 வருஷம் அவனை போல் நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண டார்ச்சர் இருக்கு பாருங்க. அந்த டார்ச்சர் அவனை அன்ஹெல்த்தியான ஒரு லைஃப்ல தள்ளி விட்டுரும். 40ல இருந்து 50ன்றது அன்ஹெல்த்தியான லைஃப்ல தள்ளி விட்டுரும். இப்ப அவன் முட்டி மோதி போராடி எப்படியோ ஒரு வீடு வாங்கலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு வாங்கி அந்த இஎம்ஐ இதுக்கப்புறம் அவன் முடிக்கிறதுக்குள்ள வயசே முடிஞ்சிடும். அவனோட வயசே முடிஞ்சிடும். ஆசை பாசம் எல்லாம் போயிடும். நத்திங். அதுக்கப்புறம் என்ன இருக்கு அவன் லைஃப்ல? யோசிச்சு பாருங்க. சோ பேரண்ட்ஸ், நீங்க தான் சப்போர்ட்டிவா இருக்கணும் உங்களோட பசங்களுக்கு. உங்களால முடிஞ்சது ஒரு இடமாச்சும் வாங்கி வைக்க ட்ரை பண்ணுங்க. அவனுக்கு ஒண்ணுமே இல்லாம ஒத்த புள்ள, இப்ப வச்சிருக்கவங்க எல்லாமே ஒத்த புள்ளையா வச்சிருக்கீங்க. அவனுக்கு ஒண்ணுமே இல்லாம நடுத்தெருல நிப்பாட்டிடாதீங்க. நான் படிப்பு மட்டும் தான் கொடுக்க முடியும். ஒருவேளை அந்த பையனுக்கு படிப்பு ஒழுங்கா ஏறலன்னு வச்சுக்கோங்களேன், ஃபியூச்சர்ல அவங்க ஏதோ காலேஜ் கூட படிக்கல, ஏதோ ஒரு விஷயம், அட்லீஸ்ட் அவனுக்கு சொந்த வீடோ இல்ல ஒரு நிலமோ இருந்ததுன்னா அவன் பழச்சிப்பாங்க. வாடகை கொடுத்து இதுக்கப்புறம் வாழ முடியாது வாழ்க்கையில. தயவு செஞ்சு as a parents கொஞ்சமாச்சும் யோசிங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நிலமோ ஒரு வீடோ ஒரு சொத்தோ வாங்கி வைக்கணும். இதை வாங்கி வச்சுட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளை நீங்க உண்மையாவே நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை மட்டும் செஞ்சிருங்க. இதுதான் நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு எப்படியாச்சும் என்ன பாடாச்சும் படுங்க, எப்படி என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஒரு வீடோ ஒரு நிலமோ வாங்கி வச்சிருங்க. இவ்வளவுதான். லைஃப் இஸ் வெரி சிம்பிள். மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.